வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? மாணவர்களே, இன்று நாம் பாடுவோம் எனும் தலைப்பில் கவிதை ஒன்றை காணவுள்ளோம். அக்கவிதையின் வழி நாம் என்ன இன்று கற்கிறோம் என்பதை இப்பொழுது காண்போம். ஆம், இப்பொழுது ஆசிரியை உங்களுக்கு கவிதையை வாசித்து காட்டுகிறேன். கவனமாக செவிமடுங்கள். பாடுவோம், வாசித்து அறிக. பாடு பாடு பாடு, பாடுபட்டு பலனை நாளும் தேடு தேடு தேடு. அழகு அழகு அழகு, அறிஞரோடு நட்பு கொண்டு பழகு பழகு பழகு. தொண்டு தொண்டு தொண்டு, தூய்மை வாழ்வும் சிறப்பும் அதனால் உண்டு உண்டு உண்டு. செல்க செல்க செல்க, பள்ளி சென்று கல்வி கற்று வெல்க வெல்க வெல்க. எறும்பு எறும்பு எறும்பு, எறும்பை போல இருக்க நாளும் விரும்பு விரும்பு விரும்பு. மாணவர்களே, இக்கவிதையை எழுதியவர் கவிஞர் பொன்முடி. சரி மாணவர்களே, முதலில் இக்கவிதையின் பொருளை நாம் அறிவோம். முதல் கண்ணியில், அதாவது முதல் கண்ணியானது பாடு பாடு பாடு, பாடுபட்டு பலனை நாளும் தேடு தேடு தேடு. அதாவது பாடுபட்டு பலனை நாளும் தேடு என்று இக்கவிஞர் நமக்கு வலியுறுத்துகிறார். அதாவது நாம் உழைத்து பலனை தேடுவது வேண்டும் என்று கவிஞர் இங்கே வலியுறுத்துகிறார். இரண்டாவது கண்ணியில் அழகு அழகு அழகு, அறிஞரோடு நட்பு கொண்டு பழகு 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 என்கிறார். அதாவது கல்வி கற்ற சான்றோர்களிடம் அறிஞரோடு நட்பு கொள்ளுதல் அழகு, அவர்களோடு பழகுவது சிறப்பு என கவிஞர் வலியுறுத்துகிறார். மூன்றாம் கண்ணியில் தொண்டு தொண்டு தொண்டு, தூய்மை வாழ்வும் சிறப்பும் அதனால் உண்டு உண்டு உண்டு. அதாவது தொண்டு செய்வதனால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும், வாழ்க்கையில் சிறப்பு உண்டு என்று கவிஞர் வலியுறுத்துகிறார். நான்காவது கண்ணியில் செல்க செல்க செல்க, பள்ளி சென்று கல்வி கற்று வெல்க வெல்க வெல்க. அதாவது பள்ளி சென்று கல்வி கற்பதனால் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என கவிஞர் இங்கே வலியுறுத்துகிறார். இறுதி கண்ணியானது எறும்பு எறும்பு எறும்பு, எறும்பை போல இருக்க நாளும் விரும்பு விரும்பு விரும்பு. அதாவது எறும்பு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கும், அதே போன்று நாமும் இருக்க வேண்டும், அதாவது இருக்க விரும்ப வேண்டும் என கவிஞர் வலியுறுத்துகிறார். மாணவர்களே, இக்கவிதையில் இன்று நாம் சந்த சொற்களை காணவுள்ளோம். அதாவது பாடு, தேடு, அழகு, பழகு, தொண்டு, உண்டு, செல்க, வெல்க, எறும்பு, விரும்பு. சரியா மாணவர்களே? இப்பொழுது ஆசிரியை உங்களுக்கு அதனை காண்பிக்க உள்ளேன். இதோ முதல் சந்த சொல் பாடு தேடு. டு டு எனும் எழுத்து ஒரே ஓசையில் வருகின்றது. இதுதான் சந்த சொற்கள் மாணவர்களே. அடுத்ததாக அழகு பழகு. ரா கு ரா கு, ரகு ரகு என்று ஒரே ஓசையில் ஒலிக்கின்றது இந்த இறுதி எழுத்துக்கள். அதே நாம் அழகு பழகு ஒரே ஓசையில் வருவதுதான் சந்த சொற்கள் மாணவர்களே. தொடர்ந்து தொண்டு உண்டு, இண்டு இண்டு, இறுதி எழுத்து இண்டு இண்டு எனும் ஒலிக்கிறது. இதனுடைய ஓசையும் தொண்டு உண்டு, இதுவும் சந்த சொற்களே. தொடர்ந்து செல்க வெல்க,
இல் கா இல் கா. செல்க வெல்க ஒரே ஓசையில் உள்ளதால் இதுவும் சந்த சொற்கள். ஆம். எறும்பு விரும்பு இம்பு இம்பு. எறும்பு விரும்பு ஒரே ஓசையில் ஒலிப்பதனால் இதுவும் சந்த சொற்கள் மாணவர்களே. தொடர்ந்து நாம் அடுத்த கவிதையை காண்போமா? ஆம், நல்லதும் தீயதும். கவிதையை வாசித்து எழுதுக. கனி இருக்க காயினை கவர்ந்து தின்னல் நல்லதோ, இனித்திருக்க தீயதை ஏற்று செய்ய நினைப்பதோ, நிழல் இருக்க வெயிலிலே நடந்து சென்று வார்களோ, குழல் இருக்க இடியினை கேட்டு மகிழுவார்களோ, அன்பிருக்க நெஞ்சிலே அழுக்கு எண்ணம் வைப்பாரோ, பண்பிருக்க விலங்கு போல் பழகி வாழல் நல்லதோ. மாணவர்களே, இக்கவிதையை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மாணவர்களே, இக்கவிதையின் முதல் கண்ணி கனி இருக்க காயினை கவர்ந்து தின்னல் நல்லதோ, இனித்திருக்க தீயதை ஏற்று செய்ய நினைப்பதோ. அதாவது கனி இருக்கும்போது நாம் காயை பறித்து தின்ன நினைக்கலாமா? நல்லதல்லவா? ஆம், கனி இருக்கும்போது நாம் காயை பறித்து தின்பதில்லை. இனித்திருக்க தீயதை ஏற்று செய்ய நினைப்பதோ, நல்லது இருக்க தீயதை செய்ய நினைக்கலாமா? இதுதான் முதல் கண்ணியின் விளக்கம். இரண்டாவது கண்ணியானது நிழல் இருக்க வெயிலிலே நடந்து செல்லுவார்களோ. நிழல் இருக்கும்போது வெயிலில் யாராவது நடப்பார்களா? இல்லை அல்லவா? ஆம். அடுத்து குழல் இருக்க இடியினை கேட்டு மகிழுவார்களோ. குழல் எனும் இசைக்கருவி இருக்கும்போது இடியின் ஓசையை யாராவது கேட்க நினைப்பார்களா? விரும்ப நினைப்பார்களா? இல்லை மாணவர்களே, இனிமையான இசையைத்தான் அனைவரும் விரும்புவார்கள். அடுத்து அன்பிருக்க நெஞ்சிலே அழுக்கு எண்ணம் வைப்பரோ. அன்பு நெஞ்சில் இருக்கும்போது அழுக்கான எண்ணத்தை வைப்பது சரியா? தவறுதானே? அடுத்து பண்பிருக்க விலங்கு போல் பழகி வாழல் நல்லதோ. நற்பண்புகள் இருக்கும்போது விலங்குகளைப் போல பழகி வாழல் நல்லதா என்று கவிஞர் இங்கே கேட்கிறார். இல்லைதானே மாணவர்களே? சரி மாணவர்களே, இக்கவிதையின் சந்த சொற்களை இப்பொழுது காண்போம். ஆம், முதலாவது கனி இனி. சற்று முன்னர் ஆசிரியர் கூறியது போல கனி இனி ஒரே ஓசையில் ஒலிப்பதனால் இதுவும் சந்த சொற்களே. அடுத்தது நிழல் குழல் ஒரே ஓசையில் ஒலிக்கிறது அல்லவா? நிழல் குழல் இதுவும் சந்த சொற்களே. இறுதியாக அன்பிருக்க பண்பிருக்க. விருக்க பிருக்க அன்பிருக்க பண்பிருக்க ஒரே ஓசையில் ஒலிக்கின்றன அல்லவா? ஆம், இதுவும் சந்த சொற்களே. சரி மாணவர்களே, இன்று நாம் சந்த சொற்களை பார்த்தோம். 2 கவிதைகளின் மூலம் நாம் சந்த சொற்களை பார்த்தோம் அல்லவா? மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என ஆசிரியை நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.